சூரிய ஒளி மின்சாரம் சப்ளை செய்யும் ஒப்பந்தங்களை லஞ்சம் கொடுத்து பெற்றதாக எழுந்த புகாரில் தொழில் அதிபர் கௌதம் அதானி 21 நாட்களுக்கு விளக்கம் அளிக்க அமெரிக்க பங்குகள் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. 2020ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் சூரிய சக்தி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை லாபகரமாக பெறுவதற்காக அதிகாரிகளுக்கு 2200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக புகார் எழுந்தது. மேலும் லஞ்சம் தந்தது தொடர்பான தகவல்களை மறைத்து அமெரிக்கர்களிடம் இருந்து அதானி அதிக அளவில் முதலீடுகளை திரட்டியதாக அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தொழிலதிபர் கௌதம் அதானி, அவரது உறவினர் சாகர் ஆகியோருக்கு நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் அதானிக்கும் சாகருக்கும் நீதிமன்றம் மூலமாக அமெரிக்க பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நவம்பர் 21ஆம் தேதியிடப்பட்ட அந்த நோட்டீஸில் 21 நாட்களில் குற்றச்சாட்டு குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்க தவறினால் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக பதிவு செய்து புகார் அளித்தவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் தங்கள் தரப்பு விளக்கத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை சட்டப்படி அணுகப் போவதாக அதானி குழுமம் கூறியிருப்பதால் குற்றச்சாட்டுக்கு அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.